வெண்டைக்காய் குழம்பு வைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு நான் எண்ணெய் ஊற்றி ஜீரகம், வெந்தயம், கடுகு, பெரிய வெங்காயம், 2 தக்காளி பழம், 2 பச்சை மிளகாய் இவ்வளவும் போட்டு நல்லா வதக்கிக்கிட்டு இருக்கேன். இங்கிட்டு வெண்டைக்காய் நான் லைட்டாக அந்த வழுவழுப்பு போகிறதுக்கு அதையும் வதக்கி வச்சிட்ருக்கேன். இந்த பாருங்கள், வெண்டைக்காய் நல்லா பச்சை கலர் மாறாமல் நல்லா வதங்கிக்கிட்டு இருக்கு. இந்த நல்லா இந்த தக்காளி, இந்த சவாளை, வெங்காயமெல்லாம் நல்லா வதங்கணும். நல்லா கிரேவி பதத்துக்கு வதங்கினா தான் அந்த குழம்பு அப்படி சாப்பிட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா நீட்டாக அப்படியே வதங்கிக்கிட்டே இருக்குது பார்த்தீங்களா. கொஞ்சம் வதங்கட்டும், ஒரு 2 நிமிஷம் வதங்கட்டும். இந்த சைடு வெண்டைக்காய் வதங்கிக்கிட்டு இருக்குது, அதையும் கொஞ்சம் வதக்கி விட்டுக்கிடுவோம். பாருங்கள், வெண்டைக்காய் புளிக்குழம்பு வச்சிட்ருக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நீங்கள் லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் அந்த டேஸ்ட்டு நமக்கு வாங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வெங்காயமும் தக்காளியும் நல்லா கிரேவி பதத்துக்கு நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம இதில் அதுக்கு தேவையான மசால்கள்லாம் சேர்த்துக்கிடுவோம். மசால் பொடியெலாம் சேர்த்துக்கிடுவோம். ஒரு ஸ்பூன் காஷ்மீர் சில்லி போட்டிருக்கேன். அப்புறம் பாருங்கள், 1 ஸ்பூன் மல்லிப்பொடி போட்டிருக்கேன். பின்ன கொஞ்சம் சாம்பார் பவுட்ரு போட்டுக்கிடுவோம். ஏன்னா என்கிட்ட புளிக்குழம்பு பொடி தமிழ்நாட்டில் உள்ள பொடி இல்லை, கேரளாவில். அதனால் இந்த புளிக்குழம்பு வச்சோம்னா கொஞ்சம் சாம்பார் பொடி தான் சேர்ப்பேன். கொஞ்சம் சாம்பார் பொடி போட்டுக்கிடுவோம். கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டுக்கிடுவோம். தேவையான அளவு கொஞ்சம் உப்பு போட்டுக்கிடுறேன். தேவையான அளவு உப்பு. இப்போ காஷ்மீர் சில்லி 1 ஸ்பூன் போட்டிருக்கேன், மல்லிப்பொடி 1 ஸ்பூன் போட்டிருக்கேன், சாம்பார் பொடி ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன், மஞ்சள் பொடி போட்டிருக்கேன். இது எல்லாம் நல்லா அந்த எண்ணெயிலே கொஞ்சம் இப்படி நம்ம நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருப்போம். அப்போ அந்த மசால் பொருட்கள்லாம் அந்த பச்சை மணம் அப்படியே மாறத்தட்டு, இல்லைன்னா ஒரு மாதிரி அந்த பச்சை ஸ்மெல் அடிக்கும். அதனால் அதாவது அடுப்பை தீ குறைச்சிக்கோங்க, இல்லைன்னா கரிஞ்சி போயிடும். அப்போ நல்லா இப்படி நல்லா கிண்டிக்கிட்டே இருந்தோம்னு சொன்னால் அப்போ அந்த கொஞ்சம் நல்ல மணம் வருது. பெருங்காயப்பொடி போடலாம், இல்லைன்னா சாம்பார் பொடி போட்டிருக்கறனால நான் பெருங்காயப்பொடி போடலை. இப்போ பாருங்கள், நல்லா அதாவது நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு அப்படி ஒரு நல்ல கிரேவி பதத்தில் வந்திருக்கு. அந்த சமயத்தில் நான் வதக்கி வச்சுருக்கிற அந்த வெண்டைக்காவை நான் போடுறேன், பார்த்துக்கோங்க. அதையும் போட்டு நல்லா கலந்து விடுவோம், கிளறி விடுவோம். அப்போ அந்த மசால் கூடத்தில் அது நல்லா அப்படி சேர்ந்துடும். நல்லா மசால் கூடத்தில் நல்லா அப்படியே சேர்ந்துடும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே மணம் அந்த வெண்டைக்காவும் போட்ட உடனே நல்ல ஒரு வாசனை அப்படி வருது. சூப்பர் வாசனை வருது. இப்படி இந்த பதத்திலையே எடுத்து சாப்பிட்றலாம் போல் அப்படிங்கிற மாதிரி அதாவது ஒரு மனம் வருது. இந்த சமயத்தில் நான் ஒரு அரை நெல்லிக்காய் அளவுக்கு புளி கரைச்சி வச்சுருக்கேன். அந்த புளி தண்ணியை நம்ம ஊற்றிடுவோம். புளி தண்ணியை ஊற்றி கொஞ்சம் நல்லா அப்படி கிண்டி விடுவோம். இதில் நான் இனி வேறு தண்ணி நான் சேர்க்கவா அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிக்கிறேன். ஏன்னா இந்த அளவுக்கு கிரேவி இருந்தால் போதும். இப்போ தீயை கூட்டி வச்சுக்கோங்க, இங்கே அடுப்பில் தீயை கூட்டி வச்சுக்கோங்க. இது இப்படி இந்த புளி தண்ணியிலே அது வெந்து நல்லா இது பண்ணிச்சுன்னு சொன்னால் கொஞ்சம் அந்த டேஸ்ட் இருக்கும். தண்ணி சேர்க்க வேண்டாம், இப்படி இருக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ். அது நல்லா கொதிக்கட்டும், ஒரு 5 நிமிஷம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா தளன்னு கொதிக்குது, வாசனை கமன்னு இருக்குது இந்த வெண்டைக்காய் புளிக்குழம்பு.
இந்த மணத்தை கேட்டாலே ஒரு பிளேட்டு சோறு சாப்பிட்ணும் போல் இருக்குது. பக்கத்தில் சிக்கன் வறுத்து வச்சுருக்கேன். இதுதான் இன்றைக்கி நைட்டுக்குள்ளே எங்களுக்கு சாப்பாடு. குத்தரிசி சோறு இருக்குது, வெண்டைக்காய் குழம்பு. இந்த சிக்கன் வந்து நான் இன்றைக்கி குழம்பு வைக்கும்போது கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தேன். பகுதி நான் வறுத்துட்டேன், இன்னும் கொஞ்சம் இருந்ததா இப்போ வறுத்துருக்கேன். இதுதான் இன்றைக்கி எங்களுக்கு நைட்டுக்குள்ளே வெண்டைக்காய் புளிக்குழம்பும் சிக்கன் வறுத்ததும் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் மாவு ஆட்டி வச்சுருக்கேன் இட்லி தோசைக்கு. அது இங்கே குளிர் ஏரியானால் அடியில் கொஞ்சம் சுடு தண்ணி வச்சு அதுக்கு மேலே வச்சுருக்கேன். அப்போ தான் அது வந்து நல்லா பொங்கி மாவு வந்து கொஞ்சம் இட்லி தோசை ஊற்றுறதுக்கு நல்லாயிருக்கும். இது வந்து குட்டி பையனுக்கு ஓட்ஸு பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து ஒன்றில் சுடு தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன். இதில் வந்து சுடு தண்ணி கொதிக்க வச்சுனது ஆறுனது இருக்குது, அப்படியேவும் இருக்குது. குத்தரிசி சோறு வடித்து வச்சுருக்கேன். பீட்ரூட்டு பொரியல் இருக்குது எங்களுக்கு. அதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அப்படி அதெல்லாம் செஞ்சுட்டு இப்போ நைட்டு இவ்வளோ தான் என் வேலை முடிஞ்சு. எனக்கு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறம் ஒரு 8 மணியை போல் சாப்பிட வேண்டியதான். எங்கள் வேலை முடிஞ்சு. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். காட் பிளஸ் யூ.